நமது அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மே 5ஆம் தேதி ஒரு 5 வயது குழந்தை கன்னத்தில் கத்தி குத்தப்பட்ட நிலையில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது அவங்க விளையாடிட்டு குழந்தைங்க அவங்கள அறியாமல் அந்த கத்தியானது குத்தி இருக்கிறது. ஸோ அதில் வந்து முதல் பகுதி வந்து அதை எடுக்காமல் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்த உடனே நம்ம வந்து இம்மீடியட்டாக சிடி ஸ்கேன் பண்ணி அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த சிடி ஸ்கேன்லேயே 3D அப்போ அந்த போனோட இடம் எங்கெங்கே இருக்குது அந்த முப்பரிமாணத்தில் அதை பார்க்குறதுக்கு அது பிறகு அதில் உள்ள எல்லா வெசல்ஸுக்கும் ஆன்ஜியோகிராம். ஸோ அதில் எந்த பெரிய தமனிகளை அது வந்து பக்கத்தில் போயிருக்குது, அது மாதிரி டிலேடாக ஒரு இமேஜ் எந்தெந்த சைனஸஸ் அந்த கேவர்னஸ் சைனஸில் இருக்குதா இல்லை வேறு ஏதாவது சைனஸஸை டச் பண்ணுதா அப்படிங்கிறதையும் அதில் பார்த்துட்டு ரொம்ப துல்லியமாக நுண்கதிர் துறையை சார்ந்த ரேடியாலஜிஸ்ட் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. உடனடியாக நம்மளுடைய நியூரோ சர்ஜரி டீம் நம்ம சங்கர் சார் தலைமையில், அதாவது இது வந்து கத்தியானது கன்னத்தில் குத்தப்பட்டு அடி மண்டையை டச் பண்ணி அந்த வெசல் வரைக்கும் வந்திருக்கு, ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் கேவர்னஸ் சைனஸ் வரைக்கும் உள்ள வரைக்கும் வந்திருக்குது. ஸோ அதை உடனடியாக அவங்க அதை தியேட்டருக்கு எடுத்து ஒரு ரொம்ப அருமையாக எல்லா டீமோடையும் அனஸ்தட்டிஸ்ட்டு, இஎன்டி டீமு, பிளாஸ்டிக் சர்ஜரி, எனக்கு சின்ன குழந்தைங்கிறதுனால எல்லா டீமோடையும் அவங்க இருந்து இம்மீடியட்டாக அதை இது பண்ணி நைட்டு ஒரு 11 o'clock எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த கத்தியை ரிமூவ் பண்ணி அதுக்கு பிறகு ப்ளீடிங் இருக்குதா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணி HICUக்கு ஷிஃப்ட் பண்ணி பேஷண்ட் கண்டிஷன் வாஸ் ரிஸ்டோர்ட். அதாவது ஒரு இதில் சொல்ல வேண்டிய இது அப்படின்னா முதல்ல வந்து நம்ம இங்கே குழுவாக இவங்க எல்லாரும் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த எல்லா டாக்டர்ஸ் இன்வால்வ் இன் திஸ் சர்ஜரி, ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் ஆல் ஆஃப் தம், எஸ்பெஷலி சங்கர் சார் நியூரோ சர்ஜன் அண்ட் ஆல் த பீப்புள் அலாங் வித் ஹிம். இதில் மெயினாக வந்து இத்தனை விதமான ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு ஈவினிங் நைட்டில் டக்குன்னு நமக்கு வேலை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது நமக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது. இதை துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய சிடி ஸ்கேன், 3D ஆன்ஜியோகிராம் இதெல்லாம் விதின் ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணித்தரதுக்கான அவைலபிலிட்டி நம்ம கவர்மெண்ட்டில் இருக்குது. இதை வந்து முழுவதுமாக நல்ல இன்வால்வ்டாக அதை செஞ்சு ஸ்கில்ஃபுல்லாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதை செஞ்சு அந்த குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார்கள். ஸோ அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஈவினிங் 5 o'clock அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டலாக கத்தி வந்து கன்னத்திலிருந்து மூளையோட அடிப்பகுதி எலும்புகளையும் பியர்ஸ் பண்ணி மூளையோட அடிப்பகுதியில் போய் இரத்த குழாய்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இங்கே அழைச்சிக்கிட்டு வராங்க. இமிடியேட்டாக அதை நாங்கள் முதல்ல வந்ததும் ஒரு ப்ரைமரி சர்வே பண்ணுறோம். என்னென்ன இருக்குது, வேறு ஏதாவது இன்ஜுரிஸ்லாம் பாடியில் இருக்கா இல்லைங்கிறத வித்தின் செகண்ட்ஸ், வித்தின் 1 to 2 minutes எல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு சிடி ஸ்கேன் எடுக்கிறோம் உடனே இமிடியேட்டாக. பிரெயினுக்குள்ளே ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது இன்ஜுரி, இதனுடைய டிப்பு, அதாவது கத்தியினுடைய நுனி பகுதிகள் எது வரைக்கும் போயிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுறோம். அதுக்கு தேவையானது இந்த 3D ஸ்கல் அந்த மாதிரி ஸ்கேன் வசதிகள் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இமிடியேட்டாக எடுத்துகிட்டு அது ஸ்கல் பேஸையும் பியர்ஸ் பண்ணி மூளையோட நடுவு பகுதியில் போய் அந்த போன்லையும் பியர்ஸ் பண்ணி நிற்கிறதுனால அங்கே முக்கியமான மூளைக்கு போக வேண்டிய இரத்த குழாய்கள், இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி அப்படின்னு அதிலிருந்து தான் மூளைக்கு பிரான்ச்சஸ் ஆகி எல்லா பிளட் வெசல்ஸும் போகுது. அதில் இருக்கிறதுனால சிடி ஆன்ஜியோகிராம் அப்படிங்கிறது மூளையில் உள்ள இரத்த குழாய்களுக்கு எடுக்கக்கூடிய ஸ்கேனையும் அந்த இமிடியேட்டாகவே நம்ம ரேடியாலஜிஸ்ட் எல்லோரும் வச்சு இமிடியேட்டாக அந்த ஸ்கேன் எடுத்து அதையுமே அசஸ் பண்ணுறோம். அதில் டச் பண்ணிகிட்டு இருக்கு, அதை பியர்ஸ் பண்ணி போயிருந்ததுன்னா பேபியினுடைய உயிர் உடனடியாக ஆபத்தாயிரும். பட் அதை ரிமூவ் பண்ணும்போதும் அதில் இரத்த கசிவுகள் வந்து மூளையில் இப்போ அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதுனால எல்லா துறையில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர்களையும் உடனே ஒரு 1/2 hourக்குள்ளே வரவழைச்சிட்டோம். குழந்தைகள் அறுவை சிகிச்சை டாக்டர், பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர், இஎன்டி டாக்டர். ஏன்னா இதனுடைய இது எங்கே குத்தி எங்கே போயிருக்குங்கிறது நமக்கு ஓப்பனாக எதுவும் தெரியாது. அங்கே உள்ளே போகிற இடம் தெரியுது, டிப்பை வந்து நம்ம ஸ்கேன் இதை வச்சு பார்க்குறோம். அது உள்ள சியாம்ங்கிற கருவிகளையும் தேட்டரிலே வச்சு அது இந்த நைஃப் எங்கெங்கே இருக்குங்கிறத ஸ்லோவாக வேறு பிளட் வெசல்ஸில் இல்லாமல் இடிக்காமல் அது கிழிச்சிடாமல் வித்ட்ரா பண்ணிட்டோம். ஒரு 2 மணி நேரங்கள் அறுவை சிகிச்சையில் போராடி அதுங்களெல்லாம் செஞ்சுருக்கோம். பட் இமிடியேட்டாக ஒரு வேளை ரத்த கசிவு இருக்கலாங்கிறதுக்காக ஸ்கேன் ரூமுக்கு உடனடியாக பேபியை ஷிஃப்ட் பண்ணி ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரே ஒரு சின்ன ட்ரிவியல் ஒரு ப்ளீட் மட்டும் இருந்தது. ஐசியூவில் வச்சு ஒரு 1 day ப்ராப்பராக கேர் பண்ணி எல்லா மானிட்டர்களும் பண்ணி வேறு எதுவும் அதிகமாக ரத்த கசிவுகள் வருதா இல்லையாங்கிறத பார்த்து
நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் 24 hours ஸ்கேனில் ஒரு ரத்த கசிவும் இல்லை. பேபி அப்பீல் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வெளியே யூஸ் பண்ணக்கூடிய கத்திங்கிறதுனால கிருமிகள் உள்ளே போய் இது ஒரு பாட்டுனாலும் கிருமிகள் உள்ளே போய் மூளைக்காய்ச்சல் வர்றது இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு 3-4 days அதுக்கான ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பேபிக்கு கொடுத்து இப்போது டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் பேபி இருக்காங்க. 2 பாயிண்ட் இது மக்களுக்கு இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு படிப்பனையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாடியில் ஏதாவது ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு குத்தி இருந்தால் அதை எடுக்க முயற்சி பண்ணக்கூடாது, நாமளே முயற்சி பண்ணக்கூடாது. உடனடியாக பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போய் தான் அதை சரி பண்ணுறதுக்கு பார்க்கணும். 1. 2வது, இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ் அன்டைம் எந்த நேரமாக இருந்தாலும் அதை சரி செய்து உடனடியாக என்னென்ன அவைலபிள் ட்ரீட்மெண்ட் இருக்கோ அது எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதை மக்கள் பயன்படுத்திக்கணும். 2 மெசேஜ் தான் நாங்கள் கொடுக்குறோம். மதிய டைமு பழ கேட்டான். அப்புறம் நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சு கூலிங் கொஞ்சம் போகட்டும், அப்புறம் கோல்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் இவன் எந்திரிச்சவொடனே நான் தனியாக இவனுக்கு எடுத்து வச்சுருந்த பழம், அப்புறம் அந்த கத்தி சிங்கில் இருந்துச்சு, அதையும் அந்த பழத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து கைத்தறி வேலை தான் செஞ்சிட்ருக்காரு, பக்கத்துலேயே தான், ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லை, விழுந்தா எந்திரிக்கலவ தான் இடங்க. விழுந்துட்டான், பழத்தை போட்டுட்டான், அந்த தூங்கி அப்போதான் எந்திரிச்சிருக்கான், அந்த தூக்கத்திலே போய் எடுத்திருக்கான் போல இருக்கு. பாய் வந்து ஸ்லிப் ஆகி அப்படியே பழத்தை கீழே போட்டுட்டான், கத்தி மட்டும் வச்சுருக்கான், கமுந்து விழுந்துட்டான். உடனே வந்து எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டார், என்ன குமிஞ்சிக்கிட்டே இருக்கான், எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. உடனே தூக்கி அப்புறமேட்டு வந்து என்ன நாங்கள் எதுவுமே அந்த கத்தியில் கையும் வைக்கலை, எதுவுமே பண்ணலை. நாங்கள் ஒரு டவல் எடுத்து வாட்டர் ஃபுல்லாக அதில் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் தம்பியை. வந்தோடனே இங்கே ஃபுல்லாக உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே டாக்டர்லாம் ஃபுல்லாக வந்துட்டாங்க. டாக்டர் வந்து எப்படி என்னாச்சு, எப்படி விழுந்தான் அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் நாங்களும் சொன்னோம். அவங்க உடனே அப்பயே வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அவங்க டீமுக்குள்ளே பேசியிருந்தாங்க டாக்டர்ஸ் எல்லாம். அப்புறம் ஸ்கேன்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கேயே போயிட்டு பார்த்துட்டு அந்த ஸ்கேன் உள்ளேயே போயிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாம். எங்களுக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு, ரொம்ப கத்தி வேறு இவ்வளோ பெரிய அடி பட்டதே இல்லை, உள்ளே போயிடுச்சு, அப்புறம் என்ன ஆகும் ஏதாவது நாங்கள் அழுந்துக்கிட்டே தான் இருந்தோம். டாக்டர்ஸ்கிட்ட ரொம்ப காப்பாற்றி மட்டும் கொடுத்துருங்க, ஒன்றும் இல்லை பார்த்துக்குறோம், நாங்கள் பார்த்துக்குறோன்னு தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் என் பையனை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. எல்லா டாக்டர்ஸுக்கும் இந்த இடத்துல நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து என்ன பண்ணலாம் ஏது அவங்களோட முயற்சியால் தான் இன்றைக்கி என்னோட பையன் உயிரோடு இருக்கிறான். அவங்க இல்லை சார், நாங்கள் வந்து அப்படி சின்ன அடிப்பட்டா கூட நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஏதோ ஹோம்மேட் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம். ஹாஸ்பிட்டலு தான் ஏதோ பக்கத்தில் இருக்கிற கிளினிக்காச்சும் கூப்பிட்டு போய் ப்ராப்பராக பண்ணிக்கலாம். சப்போஸ் நாம் எடுத்து அது ஏதோ ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கோ நிறையா நம்மளால் கூட குழந்தைங்களுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு, அந்த மாதிரி இருக்கும். நம்ம எதுவுமே டச் பண்ணல, அப்படியே கூட்டிகிட்டு வந்தோம், அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டாங்க, அவங்க கேட்டாங்க, கொஸ்டின் பண்ணோம் நாங்கள். ஆனால் ரொம்ப 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 நல்லா பார்த்துக்கிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாம் டே டு டே. அப்புறமேட்டு வந்து ஐசியூவில் இருக்கும்போதும் எல்லா டாக்டர்ஸ் வந்தாங்க. எப்படி பேபி எப்படி ஆக்டிவாக இருக்கிறானா, ஹை மூமெண்ட் எப்படி இருக்குது, பேசுகிறானா, சாப்பிட்றானா, எந்த பொருள் சாப்பிட்டா உள்ளே நல்லா போகுது, பல்லு வலிக்குதா, இன்ச் பை இன்ச்சு ஒரு டைமு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கோங்க, நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நமக்கு இருக்குது. நல்லா பேசுகிறாரு. ಯಾಂತ ಚೆನ್ನಿ ಇದೆಯಂದಿಲ್ಲೈಕ ಅವತ್ತಲ್ಲಿ ಏಲೈಕ ನಿನ್ನ ಹೆಸರು ಹತ್ತಿರಂದಿಲ್ಲೈಕ ಹಾಂ